வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்தாண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்ந்தால் ஆண்டமாகி நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க்கை குருவே துணை. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு வழக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க,
குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே கர்மயோகம் பற்றிய சில கவிகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த தொடரிலே இன்றைக்கு இன்பம் காக்க என்ற கருத்து, கருவமைப்பில் மிகச்சிறந்த கருத்துயர்ந்த கலைகள் பலவும் கற்ற மனிதர் வாழ்வில் பெருகி வரும் இன்பங்கள் இவ்விதத்தும் பிழையாக மனிதர் காணும் அருவருப்பு, பகை, உயர்வு தாழ்வு பேதம், அறியாமை எனும் ஓட்டை வழி போகாத ஒரு புதிய சமுதாயம் அமைத்து கொண்டு உலக மக்கள் ஒன்று கூடி இன்பம் காண்போம். இயற்கையாக வரக்கூடிய நன்மைகள், முன்னோர்கள் செய்த நல்வினை பதிவுகளால் அந்த முதிர்வு நேரம் வரும்போது பெறுகின்ற எதிர்பாராத மேன்மைகள், இவை அவரவர் வினை பதிவுக்கு ஏற்ப கூடுதல் குறைவாக பேதம் காணும். இது இயற்கை விதி. ஒன்று போல் ஒன்று இருப்பது இல்லை. இயற்கையின் அமைப்பே புதிய புதிய நிகழ்வுகளை நடத்துவதுதான். அதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் அவர்களைப் போல நானும் என்று ஒப்பிட்டு அதே உயர்வை தேடுகின்ற போது எப்படி ஒன்று போல வாழ்க்கை 2 பேருக்கு அமையும்? எனவே இந்த இயற்கை அமைப்பை புரிந்து கொண்டோம் என்றால் ஏற்றத்தாழ்வு என்பது மறைந்து போகும். அது சரி, அவங்களுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, வசதி இருக்கு, நாம கொண்டு வந்தது இவ்வளவுதான், நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கு. ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாது. ஸோ அதனுடைய கருமைய வினை பதிவுகள், நல்வினை தீவினை பதிவுகள், இவற்றை என்றும் மாற்ற முடியுமா? ஒன்றும் மாற்ற முடியாது. எனவே இதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொள்கின்ற போதுதான் இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பேதமே கடந்து போகும். அது ஒரு சமுதாய வினை பழக்கம்தான். மற்ற எல்லா நாடுகளும் இப்படி தாஞ்சிருக்கின்றனவா அப்படின்னா இல்லையே. யாராக இருந்தாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாங்க. யாருடைய பெருமைகளை பற்றியோ சொத்து கணக்கை பற்றியோ பேசுவதே கிடையாது. அப்படி ஒருவரை பற்றி ஒருவர் அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு நேரடி பார்க்கிற போது ஒரு வாழ்த்து, அதோட வாழ்கின்ற மக்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. எனவே இது போல அந்த ஒப்பிடுதலிலிருந்து விடுதலை பெற வேண்டும். கருவமைப்பில் மிகச்சிறந்த கருத்துயர்ந்த கலைகள் பலவும் கற்ற மனிதர் வாழ்வில் பெருகி வரும் இன்பங்கள். சில பேர் எத்தனை விஷயங்களை கற்று வைத்திருக்கிறார்கள். ஆன்மீக கருத்துக்கள் என்றால் அதிலேயும் பல விஷயங்களை கற்று வைத்திருக்கிறார்கள். கல்வி என்று எடுத்தால் அதிலேயும் உச்சம் தொட்டிருக்கிறார்கள். செய்கின்ற தொழில் என்று பார்க்கிற போது அதிலேயும் உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள். குடும்பம் நடத்துகின்ற பாங்கு அதிலேயும் சிறந்திருக்கிறார்கள். இப்படி சில பேரை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதை எதிர்மறையாக வெறுமனே தின்று தூங்குகின்ற மக்களையும் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ 2 பேரும் ஒன்றாக மதிக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதனால் இதெல்லாம் இயற்கை நீதிப்படி நடக்கின்றன என்ற பேதம் கடப்பதுதான் ஒரே வழி. எனவே கருவமைப்பில் மிகச்சிறந்த கருத்துயர்ந்த கலைகள் பலவும் கற்ற மனிதர் வாழ்வில் பெருகி வரும் இன்பங்கள் எவ்விதத்தும் பிழையாக
மனிதரிடை மனிதர் காணும் அருவருப்பு, பகை, உயர்வு தாழ்வு, பேதம், அறியாமை எனும் ஓட்டை வழி போகாத ஒரு புதிய சமுதாயம் இப்போ ஏற்கனவே இருக்கு சமுதாயத்துல. அதை பரவலாக்க வேண்டும். அப்போ மகிழ்ச்சி சொல்வது போல ஒரே இடத்தில் தங்கிவிட்டால் ஒரே வகையான வாழ்க்கை முறை தான் இருக்கும். இப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே அந்த காலத்தில் வாழ்ந்த நாடோடிகள் போல இன்றைக்கு ஒரு நவீன நாடோடியாக 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே மாறி மாறி பயணித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அங்கே ஒப்பீடுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்தந்த வாழ்க்கை அனுபவிக்கின்ற நிலை வருகின்ற போது உயர்வு தாழ்வு பேதம் பார்ப்பதற்கு இடம் இருக்காது. அதனால் மற்ற வளத்தை பார்த்து வெறுக்கின்ற, தன்னுடைய மேன்மைகளை வரவேற்கின்ற, ரசிக்கின்ற மக்கள் அதே மற்றவருக்கு ஏற்படுகின்ற போது பொறாமைப்படுவது, பகைமை பாராட்டுவது, எல்லாம் மனம் பக்குவம் அடையாத ஒரு சிறப்படையாத பண்பாடு. இதை கல்வியின் மூலம்தான் நீக்கணும். ஆனால் கல்வியிலே அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய அரசாங்கம், அதிகாரிகள் எல்லாம் அமையணும். இல்லை என்றால் இந்த பேதங்களை வைத்து கொண்டே பிரித்தாள்கின்ற சூழ்ச்சியும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் மக்களுக்கு இயற்கையை பற்றிய, இறை நீதியை பற்றிய அறிவு வேண்டும், வாழ்க்கையை பற்றிய புரிதல் வேண்டும். மகிழ்ச்சி சொல்வார்கள், எல்லாம் ஒரே இடத்துல இருந்தானே வந்திருக்கிறோம், வினை பதிவிலே முன் பின்னாய் உள்ளோம், அவ்வளவுதான். அப்ப வினை பதிவுக்கு நாம் மட்டுமா காரணம்? 7 தலைமுறை காரணம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களின் அளவுகளுக்கு 7ல் 1 பங்கு தானே நாம காரணம். மற்ற 6 பங்கு முன்னோருடைய காரணம். ஸோ இந்த வினை விளைவு தத்துவத்தை எல்லோரும் புரிந்து கொள்கின்ற போது நாம் பெறுகின்ற மேன்மைகளுக்கு நாம் மட்டுமே காரணம் இல்லை. நம்முடைய உழைப்பு 1/7 மட்டுமே. நம்முடைய முன்னோர்களின் புண்ணிய பதிவு 6/7 என்பதை புரிந்து கொண்டால் ஆர்ப்பாட்டம் இருக்காது. எந்த வெற்றிக்கும் விழா கொண்டாடுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இருக்காது. அதே போல நன்மைகள் குறைகின்ற போதும் தெய்வத்தால் ஆகாது, எனினும் முயற்சியை தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ வினை பதிவு என்று சோர்ந்து விட்டால் உணவுக்கே திண்டாட வேண்டியிருக்கும். கவிஞர் பட்டுக்கோட்டை கன்னியாசுந்தரம் சொல்வார், விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்பார். அதான் வள்ளுவரும் சொல்றார். தெய்வத்தால் ஆகாது, சரி, எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இன்றைய உழைப்புக்கு தகுந்த நன்மை செய்தாக வேண்டும் என்பதும் இயற்கை விதிதானே, புண்ணிய கணக்கு இல்லை. இன்றைக்கு நான் கடினமாக உழைக்கிறேன் என்று சொன்னார் அந்த செயலுக்கு தக்க விளைவு தருவதும் தெய்வ நீதி தானே. எனவே புண்ணியம் இல்லை என்றாலும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. இன்றைய உழைப்பை வைத்து என்னை நான் காத்துக்கொள்வேன் என்றொரு பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னார் முயற்சி திருவினையாக்கும். இப்போ நம்ம எப்படி வைத்துக் கொள்ள முடிந்த அளவுக்கு என்ற ஒரு பார்வையிலே மற்றவருடைய பேதம் பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. இப்படித்தான் வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமே தவிர
மற்றவர் மேன்மைகளை நினைந்து வெம்பி வெம்பி வருந்துவதால் அவர் என்ன தாழ்ந்தா போவாங்க. ஸோ நம்முடைய மனம், மனோபாவம், பேச்சு, செயல் இதுதான் தாக்கப்படும். அதனால் சுயநலத்தை மையமாக வைத்து கொண்டாவது, இவற்றை தவிர்த்து நாம் உழைத்து முன்னேறுவது என்ற ஒரு இயற்கை நீதிக்கு விதிக்கு நம்ம இணைத்துக் கொண்டு விட்டோம் என்றால் நிச்சயமாக அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதனால் வினை பதிவால் முன்பின்னாய் உள்ளோம். ஸோ அதை மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. அதுதான் அறியாமை. இது தெரிந்து கொள்ளாத அறிவுக்கு அறியாமை என்று பேர், அறிவு வறுமை என்று பேர். அப்ப அறியாமை நீக்கி அறிவை வளர்த்துக் கொள்வது என்றால் தகுந்த குரு மூலம், ஆசான் மூலமாக இறை தத்துவத்தையும் இயற்கை விதியையும் வினை விளைவுக்கு தகுந்த வாழ்க்கை என்ற ஜீவாத்மா என்ற கருமைய பதிவல் பற்றியும் இந்த அறிவு இல்லை என்றால் உணர்ச்சிகளே நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கும். போட்டி பொறாமை நிறைந்த உலகம். எப்போதும் அவர்களை பார், இவங்களை பார், அவனால் முடியும் போது உன்னால் ஏன் முடியாது. இது ஒரு பைத்தியகரத்தனமான கம்பேரிசன். அவனால் முடியும் போது உன்னால் ஏன் முடியாது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒப்பீடு. இது யார் இப்படி பேசுவாங்க? மோட்டிவேஷன் என்று சொல்லி ஊக்கப்படுத்துவது சரிதான். ஆனா அந்த வகுப்பில் இருக்கின்ற அத்தனை பேருடைய கருமைய பதிவுகளும் வேறு வேறு. சிலருக்கு ஊக்கப்படுத்தினால் முன்னேறி விடுவார்கள். அவர்களுக்கு இந்த பயிற்சி அவசியமானதுதான். ஆனால் என்ன சொன்னாலும் அந்த முன்னேற்றத்திற்கான உத்வேகம் இல்லாதவர்கள் இருப்பாங்க இல்ல. அப்ப அவங்க என்ன செய்வான்? அப்ப அவனை அழிக்க பார்ப்பான். தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் யார் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ, உச்சம் தொட்டார்களோ அவர்களை முன்மாதிரியாக கொண்டு முன்னேறுவார்கள். அதே வார்த்தை, அதே உந்து வேகம், அதே மோட்டிவேஷன் இன்னொரு இடத்திலே அவனை தாழ்த்தி தன் வழக்கு சமப்படுத்திக் கொள்ளணும்னு பார்ப்பான். ஸோ இது போல யாரை எப்படி அணுகுவது என்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். எல்லோருக்கும் ஒரே அறிவுரை, ஒரே பயிற்சி முறை ஒத்து வராது. அதனால் அவரவர்களே நம்முடைய இயல்பு என்ன என்று ஆய்ந்து பார்க்கின்ற பக்குவம் வந்துவிட்டார். அதற்கு தகுந்த குரு கிடைப்பார், அதற்கு தகுந்த நட்பு கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அது தான் மாதிரி தன்னை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ளலாம். எனவே இதுதான் அறியாமையிலிருந்து விலகி அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு திரும்புவது. அப்போ அஞ்ஞானம் என்ற நிலையிலிருந்து வாழ்க்கையை பற்றிய புரிதல் வருகின்ற போது அது வாழ்க்கையை பற்றிய ஞானம். இறைவனை பற்றிய புரிதல் அனுபவம் வருகின்ற போது அது இதை உணர்வு ஞானம். இப்படி எந்த ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோமோ அந்த அறிவு பக்குவத்துக்கு பேர் தான் ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். எனவே அறியாமை எனும் ஓட்டை வழி போகாத ஒரு புதிய சமுதாயம் அமைத்து கொண்டு, ஏற்கனவே இருக்கின்ற சமுதாயம் பல எல்லை கோடுகளால் பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி, என்னுடைய இனம் எல்லாம் பிரித்து பிரித்து கூறுபடப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தானே. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். சிறப்பு ஒவ்வா செய்ய தொழில் வேற்றுமையா.
அப்ப ஒரே இறைநிலை என்ற மூலத்திலிருந்து அனைவருமே வந்திருந்தாலும், எல்லோருமே தெய்வத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும், அவரவர் செய்த வினை பதிவு என்று ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கர்மாவின் அடிப்படையில் தானே வாழ்க்கை அமையும். அதனால்தான் ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, பிரசன்ட் என்ற சொல். PRESENT, பிரசன்ட். இந்த வார்த்தையை இரண்டாக பிரித்தோம் என்று சொன்னால் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவம் புரியும். எப்படி என்றால், PRESENT என்ற இந்த சொல்லை PRESENT இப்போ ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். என்ன அர்த்தம்? ப்ரீசென்ட், ஏற்கனவே அனுப்பப்பட்டது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அப்ப நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் என்று பொதுவாக நாம் புரிந்து வைத்திருந்தாலும், இதனுடைய உட்பொருள் நிகழ வேண்டிய காலம். பிரசன்ட் இஸ் நாட் ஒன்லி பிரசன்ட், இட் இஸ் ப்ரீசென்ட், நிகழ வேண்டிய காலம். அதனால் எல்லோரும் விதியின் கைப்பாவைகளாக வினை பதிவுகளின் ஆதிக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல பேதம் பார்ப்பது அறியாமை இல்லையா? முடிந்தால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யலாம், விருப்பம் இல்லையா ஒதுங்கி போகலாமே தவிர மற்றவரை இழிவுபடுத்துவதோ குத்தி காட்டுவதோ அவருடைய இயலாமையை ஏழ்மையை குறித்து விமர்சனம் செய்வதோ இவை எல்லாமே இறை நிந்தனை தான். ஏன்னா எல்லாரும் தெய்வத்தின் வடிவங்கள் தானே. அப்ப ஒரு பிம்பம் இன்னொரு பிம்பத்தை நிந்திக்கிறது என்று சொன்னால் யாரை நாம குறை சொல்கிறோம்? சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். நம்மை சூழ்ந்திருக்கின்ற காற்று முதல் மனித இனம் ஜீவன்கள் வரைக்கும் சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். நிச்சயமா ஞானத்தை மறந்ததாலே நேருவதுதான் இந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு தாழ்வு மனப்பான்மை. எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை புரிந்து கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. அதனால் புதிய ஒரு சமுதாயம் அமைத்து கொண்டு உலக மக்கள் ஒன்று கூடி இன்பம் காண்போம். ஒன்று கூடி இன்பம் காண்பது. ஒன்று கூடுதல் என்றாலே ஒன்றில் இருந்து இன்னொன்று, இன்னொன்றிலிருந்து இன்னொன்று, இன்டர் ஆக்ஷன், அதன் ஒன்று கூடுவது. அப்ப நிறைந்தவர் கொடுக்கணும், குறைந்தவர் ஏற்கணும். இதுதான் வாழ்க்கை. வாங்காம வாழ முடியாது, கொடுக்காமலும் இருக்கக்கூடாது. அதாவது என்னை நானே கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும், நாமே சுயமாக விவசாயம் பார்த்து உணவு சாப்பிட்டாலும் அதுவும் இறைவன் கொடுத்த கொடை தானே. விதைத்தோம், பாதுகாத்தோம், பராமரிப்பு செய்தோம். செடி வளர்ந்தது நம்மை கேட்டா வளரும். அப்ப அது வளர்வது இயற்கை விதி அல்லவா? எனவே இந்த உலகமே சார்பு வாழ்க்கை உடையது. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு சொல்ல முடியாது. என் அடுத்தொலை சாப்பாடு யாரோ உழைத்து உழைப்பு தான். யாரை நம்பி நாம் பிறந்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்பித்தான் பிறக்கிறோம். அதனால் சமுதாய உலக வாழ்க்கை என்பது சார்பு வாழ்க்கை தான். சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். அப்ப என்னை சார்ந்திருக்கிறாரே என்பதில் பெருமைப்படுவதோ, சார்ந்திருக்கிறோமே என்று சிறுமைப்படுவதோ அறியாமை தானே. சரி, சாமி அதுக்கும் அழகா சொல்லுவாங்க, அது என்ன கடன் கணக்கு, மிச்சம் இருந்தும் கொடுத்தான், இல்லாத வாங்கி சாப்பிட்டுட்டான், அவ்வளவுதானே.
இதுல என்ன கடன் கணக்கு? இது போல இயற்கை என்பதே அந்த ஆற்றலை ஒன்றிலிருந்து ஒன்று வாங்கி இன்னொன்றுக்கு தருவதுதான். இதுல வெட்கப்படுவதற்கோ பெருமைப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. அப்ப காரணம் என்ன என்றால், உழைத்து வாழ வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் பிச்சை எடுப்பது விட உயிர் விடுவது சிறப்பு என்று சொல்வார்களே தவிர, இயலாதவன் என்ன செய்வான்? அப்ப பிச்சை எடுப்ப சொல்வதை விட உதவி செய்வதுன்னு மாறிட்டா. அதனால கொடுக்கின்ற மனம் உள்ளவனிடத்திலே யாசிக்கின்ற செல்வம் கூட தன் செல்வத்தை பயன்படுத்துவது போன்றது என்பார் வள்ளுவ பெருந்தகை. பேதம் இல்லாமல் கொடுக்கிற வல்லன்னு வச்சுக்கல. அப்ப நம்முடைய தேவைக்கு அவரிடத்துல வாங்குவது நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றது போல. ஏன்னா அவரும் குறையாக பார்க்க மாட்டார். சோ இப்படி ஒரு சமுதாயம் எப்படி வரும் என்றால், ஈத்து உவக்கும் இன்பம் அறிந்தவர்கள் நிறைகின்ற போது, ஈத்து உவக்கும் இன்பம் அறிந்த மக்கள் பெருகுகின்ற போது, இங்கே கொடுத்தேன் என்பதோ பெற்றேன் என்பதோ இருக்காது. இறைவன் தந்தது பகிர்ந்து கொண்டோம், அவ்வளவுதான். அதனால் இதெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக. ஆனால் மகான்கள் கண்ட கனவு வேறு. மகான்கள் கண்ட கனவு முற்றிலும் வேறு. ஈக்குவாலிட்டி, சம இயம், கிறிஸ்டியானிட்டி. ஸோ எல்லாமே சமம் என்ற கருத்தை தான், சமம் என்ற சமுதாய அமைப்பை தான் ஞானிகளும் மகான்களும் சிந்தனையாளர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அவர்கள் எண்ணிக்கை குறைவு, அறியாதோர் எண்ணிக்கை மிக விரிவு. அப்ப மாற்றம் வருவதற்கு தாமதமாகும். மகிழ்ச்சியுடைய கனவு ஒரு 150 ஆண்டுகளுக்குள் நனவாக்கிவிடும் என்று மகர்ஷியை சொல்லியிருக்கிறார். அப்ப இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்து இன்றைக்குத்தான் அது மெச்சூரிட்டி டைம். இயற்கை விதிப்படி உலக மக்கள் அனைவரும் எந்த நோக்கத்தோடு மனித இனம் படைக்கப்பட்டதோ, தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அந்த நோக்கம் நிறைவு பெறுகின்ற காலகட்டம் அடுத்த நூற்றாண்டு. அப்ப அதுக்கு தகுந்த இயற்கை அமைப்பு, சமுதாய சூழ்நிலை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே போகும். இது மனிதனுடைய அறிவுக்கு எட்டுவதில்லை, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது. அது இயற்கையின் கணக்கு, இறைவனின் கணக்கு. எனவே பரிணமித்த நோக்கம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதற்கு எடுத்துக்கொண்ட கால அவகாசம் இவ்வளவு நீளம். மிச்சம் இருக்கின்ற காலம் ஒரு நூற்றாண்டு. சோ அடுத்த நூற்றாண்டில் வாழப்போகின்ற மக்கள் இந்த கோட்பாட்டின்படி யாருமே செல்வந்தர் என்றோ ஏழை என்றோ பண்டிதன் என்றோ பாமரன் என்றோ பேதம் பார்க்காத ஒரு சமுதாயமாக மாற்றம் பெற்றுவிடும். அங்கே போட்டி பொறாமை என்பது இருக்காது. எல்லோருமே சமத்துவமாக உலக சகோதரத்தோடு ஒரு சொர்க்கலோக வாழ்க்கையை வாழப்போகிறார்கள். ஸோ அந்த நன்னாளை ஒரு கற்பனையாக மனதிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மன்னிக்கணும் ஐயா, மியூட்ல இருந்து வரது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அருமை ஐயா, அருமை.
தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்காமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்து சுடர்கொடி ராஜாராம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தந்திருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதத்தினிவு வடிப்பு விழ சுழலும் நுண்வின், இதத்தினிவு வடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். நன்றி. ஜமுனா ராணி அம்மா, வாய்ப்பு இருக்குங்களா? உலக நல வாழ்த்து பாட. வாழ்கின்றனையும் வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.